ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னா, நம்ம குருமாலாம் செஞ்சோம்னா, குருமா செய்யும்போது கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு அரைக்கணுங்க. அரைச்சி செஞ்சீங்கன்னா தேங்காய் கூட போட்டு அரைங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. பட்டாணி, உருளைக்கிழங்கு, அப்புறமா காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு குருமா செய்வோம் பாருங்க. செய்யும்போது இந்த மாதிரி முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி செய்யுங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டுங்க. தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்தால் ஒரு கைப்பிடி அளவு வரணும். அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 7 முந்திரி பருப்புங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா, இதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸி சார் அலம்பி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ பன்னீரும் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே ஒவ்வொரு பவுல் எடுத்துருக்கேங்க. எல்லா காயும் ஒவ்வொரு பவுல் எடுத்துருக்கேன். பன்னீரும் ஒவ்வொரு பவுல் எடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு தண்ணி திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் ஊற்றிருக்கனால கொஞ்சம் திக்னஸ் வருங்க. முந்திரி பருப்புலாம் போட்டுக்கனால கொஞ்சம் திக்னஸ் வரும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு. பன்னீர் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. வா, பார்க்கவே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் பட்டாணி குருமா ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தியோட சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாங்க. நல்லா சாஃப்டான சப்பாத்தி போட்டாச்சுங்க. இவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க. சப்பாத்தி வந்து பார்த்தீங்களா, சாஃப்டான சப்பாத்தி, சாஃப்டான பன்னீர் கிரேவிங்க. பன்னீர் குருமா சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். பன்னீர் குருமா வச்சு பன்னீர் பட்டாணி குருமாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.